வணக்கம். இந்திய ரிசர்வ் வங்கி 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனைத்து வங்கிகளுக்குமான சேஃப் டெபாசிட் லாக்கர் மற்றும் சேஃப் கஸ்டடி ஆர்டிகல் குறித்த விரிவான அறிவுரைகளை வழங்கியுள்ளது. இந்த சுற்றறிக்கை அனைத்து வணிக வங்கிகளுக்கும், அனைத்து கூட்டுறவு வங்கிகள், அதாவது ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் மற்றும் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆகியவர்களுக்கும், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ் மற்றும் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் போன்ற வங்கிகளுக்கும் பொருந்தும். இந்த சுற்றறிக்கை கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் அமிதாபா தாஸ்குப்தா மற்றும் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய இருவருக்கு இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக கொடுத்த ஜட்ஜ்மெண்டின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கி அளித்துள்ளது. இந்த சுற்றறிக்கையை நாம் பார்ப்பதற்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் குறித்து சிறிது விளக்கமாக பார்ப்போம். அமிதாபா தாஸ்குப்தா என்பவரின் தாயார் யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கல்கத்தா கிளையில் 1950களில் லாக்கர் ஒன்றை துவக்கியுள்ளார். 1970களில் அமிதாபா தாஸ்குப்தாவை ஜாயிண்ட் ஹோல்டராக இணைத்துள்ளார். 27/5/1995இல் அமிதாபா தாஸ்குப்தா லாக்கர் ஆபரேட் செய்ய வங்கிக்கு சென்று இருக்கிறார். ஆனால் 22/9/1994லேயே லாக்கர் பிரேக் ஓபன் செய்யப்பட்டுவிட்டது என்று வங்கியில் தெரிவித்தனர். அதற்கு தாஸ்குப்தா அவர்கள் லாக்கர் ரெண்டை தான் சரியாக கட்டி வருவதாகவும், ரெண்ட் அரியர்ஸ் நிலுவை ஏதும் இல்லாத நிலையில் பிரேக் ஓபன் செய்தது சட்டப்படி குற்றம் என தெரிவித்தார். அதற்கு யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கல்கத்தா கிளை மேலாளர் தான் தவறுதலாக பிரேக் ஓபன் செய்து விட்டதாகவும் அதற்கு மன்னிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்டு தாஸ்குப்தா அவர்கள் லாக்கரில் உள்ள பொருட்களை தனக்கு திருப்பி கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அதன் அடிப்படையில் லாக்கரில் உள்ள பொருட்களை சரிபார்த்ததில் 7 நகைகளுக்கு பதில் 2 நகைகள் மட்டுமே இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். லாக்கர் பிரேக் ஓபன் செய்யும் பொழுது 2 விட்னஸ் கையெழுத்து போட்டிருந்த போதிலும் வங்கி தன்னை ஏமாற்றிவிட்டதாக எண்ணிய தாஸ்குப்தா அவர்கள் வங்கிக்கு எதிராக கன்சியூமர் கோர்ட்டில் தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காகவும் ரூபாய் 3 லட்சமும், கேஸ் நடத்தியதற்காக ரூபாய் 30,000 கோரி வழக்கு தொடர்ந்தார். ஆனால் மாவட்ட கன்சியூமர் கோர்ட்டில் ரூபாய் 50,000 நஷ்ட ஈடும், கேஸ் செலவிற்காக ரூபாய் 30,000 மட்டுமே தீர்ப்பானது. ஆகையால் இதை மேலும் மேலும் பல்வேறு நிலைகளில் வழக்கு தொடர்ந்து இறுதியாக சுப்ரீம் கோர்ட்டில் 2010இல் அப்பீல் செய்யப்பட்டது. கேஸின் தன்மையை ஆராய்ந்த சுப்ரீம் கோர்ட் இறுதியாக வங்கி ரூபாய் 5 லட்சத்தை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும், கேஸ் செலவிற்காக ரூபாய் 1 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பு அளித்தது. இந்த பணத்தை அப்போது பணியில் இருந்த பணியாளர்கள் தற்போது பணியில் இருந்தால் அவர்களிடம் பிடித்து தர வேண்டும், அல்லது அவர்கள் ரிட்டையர் ஆகியிருந்தால் வங்கியே அதை தாஸ்குப்தா அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்தது. மேலும் லாக்கர் ஆபரேஷன் குறித்து தெளிவான விதிமுறைகளை வகுக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஆணையிட்டது. அந்த ஆணையின் அடிப்படையிலேயே இந்த சுற்றறிக்கை இந்திய ரிசர்வ் வங்கியால் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை 2022ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த சுற்றறிக்கையில் உள்ள அறிவுரைகள் லாக்கர் வைத்திருக்கும் கிளைகளில் பணிபுரியும் அனைத்து வங்கி பணியாளர்களும் கவனமாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு
அதன் அடிப்படையில் சிறிதளவும் பிசகாது பணிபுரிய வேண்டும். அப்பொழுது மட்டுமே சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகாமல் இருக்க முடியும். வாருங்கள், இந்த சுற்றறிக்கையை விரிவாக பார்ப்போம். இந்த சுற்றறிக்கை மொத்தம் 8 பகுதிகளை கொண்டது. முதற் பகுதி யார் யாருக்கெல்லாம் லாக்கர் ஃபெசிலிட்டி அளிக்கலாம் என்பது குறித்தானது. இதில் மொத்தம் 4 அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவதாக, ஏற்கனவே KYC முறைப்படி கணக்கு துவங்கியுள்ள வாடிக்கையாளர்களுக்கு புதிதாக லாக்கர் ஃபெசிலிட்டி அளிக்கலாம். இரண்டாவது, இதுவரை கணக்கு இல்லாத வாடிக்கையாளர்கள் தற்பொழுது KYCயை முழுமையாக பூர்த்தி செய்து கணக்கு துவங்கி அவர்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி அளிக்கலாம். இதற்காக செய்யப்படும் லாக்கர் அக்ரிமெண்டில் லாக்கர் வைத்திருப்பவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள லாக்கரில் எந்த விதமான ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ், அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களோ இல்லை சட்டத்திற்கு புறமான பொருட்களையோ வைக்கக்கூடாது என்று ஒரு பகுதி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வங்கி அந்த லாக்கரில் ஏதாவது இது போன்ற பொருட்கள் இருந்தால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அந்த அக்ரிமெண்டில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக, லாக்கர் ஓபன் செய்யும் வாடிக்கையாளர்களின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸ் கண்டிப்பாக வாங்கி பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக, இரண்டாவது பகுதி. இதில் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி லாக்கரை அலாட்மெண்ட் செய்வது என்பது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு உதவும் விதமாக பிரான்ச் வைஸ் லாக்கர் வேகன்சி பொசிஷனை வைத்திருக்க வேண்டும். மேலும் CBS அல்லது வேறு ஏதேனும் ஒரு மென்பொருளில் இது பதியப்பட வேண்டும். இதனால் லாக்கர் அலாட்மெண்டில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படும். லாக்கர் தேவைக்காக வாடிக்கையாளர் விண்ணப்பம் அளிக்கும் போது அப்போது லாக்கர் வேக்கண்டாக இல்லை எனில் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கப்படும் அக்னாலஜ்மெண்டில் தற்போதைய லாக்கர் வெயிட்டிங் லிஸ்ட் எண்ணை எழுதி தர வேண்டும். புதிதாக ஒரு லாக்கரை அலாட்மெண்ட் செய்யும் போது வாடிக்கையாளர்களுடன் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கான மாடல் அக்ரிமெண்டை இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் தயார் செய்து கொடுக்கும். ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களின் அக்ரிமெண்டை 2023 ஜனவரி 1 முதல் ரினியூவல் செய்து கொள்ள வேண்டும். ஸ்டாம்ப் பேப்பரில் மேற்கொள்ளப்படும் இந்த அக்ரிமெண்ட் 2 காப்பியாக தயார் செய்யப்பட்டு ஒரிஜினல் அக்ரிமெண்ட் வங்கி கிளையிலும் டூப்ளிகேட் அக்ரிமெண்ட் வாடிக்கையாளர்களிடமும் இருக்க வேண்டும். அடுத்ததாக, வாடிக்கையாளர்கள் லாக்கர் ரெண்டை தவறாது கட்டுவதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக லாக்கர் ஆண்டு வாடகையில் 3 மடங்கும் லாக்கர் பிரேக் ஓபன் செய்வதற்கான தொகையையும் சேர்த்து டெபாசிட்டாக வாங்கிக் கொள்ளலாம். இதற்கு மேல் டெபாசிட் வாங்கக்கூடாது என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. ஆண்டில் மத்தியில் வாடிக்கையாளர் லாக்கர் தேவையில்லை என சரண்டர் செய்தால் முன்னதாக பெற்ற வாடகையை புரோபோர்ஷனேட்டாக திருப்பி தர வேண்டும். வங்கி கிளை ஷிஃப்ட் ஆகும்போது, அதாவது பிரான்ச் ஷிஃப்டிங் ஆகும்போது அது குறித்து குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு முன்னதாக 2 செய்தித்தாள்களில் விளம்பரம் செய்ய வேண்டும். அதில் 1 தமிழ் செய்தித்தாளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, 3வது பகுதி லாக்கருக்கான பாதுகாப்பினை
வங்கி உறுதி செய்வது பற்றியதாகும். லாக்கர்களை வைத்திருக்கும் அறை முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதை வங்கி உறுதி செய்ய வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு தரை வழியாக லாக்கர் அறைக்குள் ஓட்டை போட்டு சென்று லாக்கரில் உள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் நமக்கு நினைவில் இருக்கலாம். லாக்கர் அறைக்குள் சென்று வர ஒரே ஒரு வழியை மட்டும் பயன்படுத்த வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. லாக்கர் அறையை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். அதில் உள்ள பதிவுகள் குறைந்தபட்சம் 180 நாட்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் போலீஸ் விசாரணை மற்றும் கேஸ் முடியும் வரை அந்த பதிவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். லாக்கர் பாதுகாப்பு குறித்து ஆவணப்படுத்தப்பட்டு பணியாளர்களுக்கு தக்க பயிற்சி அதாவது ட்ரைனிங் அளிக்கப்பட வேண்டும். லாக்கர் பாதுகாப்பு குறித்து இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் முறையாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும். லாக்கர்கள் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறுவனம் அளித்துள்ள தரத்திலேயோ அல்லது அதைவிட அதிக தரத்திலேயோ இருக்க வேண்டும். லாக்கர் சாவியில் அந்த வங்கி கிளையின் ஐடென்டிபிகேஷன் கோடை பதிந்திருக்க வேண்டும், அதாவது எம்பாஸ் செய்யப்பட்டிருக்க வேண்டும். தேவைப்பட்டால் வாடிக்கையாளர் அந்த லாக்கரில் தனியாக பூட்டு ஒன்றை போட்டுக்கொள்ள வங்கி அனுமதிக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. அடுத்ததாக 4வது பகுதி. இது வாடிக்கையாளர்கள் லாக்கர் ஆபரேட் செய்வது குறித்த முக்கிய பகுதியாகும். லாக்கர் வைத்துள்ள வாடிக்கையாளர் அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட்ட நபரை மட்டுமே லாக்கர் ஆபரேட் செய்ய அனுமதிக்க வேண்டும். லாக்கர் ரெஜிஸ்டர் மெயின்டைன் செய்யப்பட்டு வாடிக்கையாளர் உள்ளே சென்ற நேரம் மற்றும் வெளியே வந்த நேரம் குறிப்பிடப்பட்டு அவரின் கையெழுத்து பெறப்பட வேண்டும். லாக்கர் ஆபரேஷன் குறித்தான விவரங்களை வாடிக்கையாளர்களுக்கு SMS மற்றும் இமெயில் மூலம் தெரிவிக்க வேண்டும். வேக்கன்ட் லாக்கரின் சாவியை சீலிட்ட கவருக்குள் வைக்க வேண்டும். டூப்ளிகேட் மாஸ்டர் கீஸை வேறு ஒரு கிளையில் வைக்க வேண்டும். லாக்கரை ஆபரேட் செய்து வாடிக்கையாளர் வெளியே சென்ற பின் வங்கி பணியாளர் உள்ளே சென்று லாக்கர் சரியாக பூட்டப்பட்டிருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். இல்லையெனில் அதை பூட்டிவிட்டு அது குறித்த தகவலை வாடிக்கையாளருக்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும். இது குறித்து லாக்கர் ரெஜிஸ்டரில் பதிவு செய்யப்பட வேண்டும். கிளையை மூடுவதற்கு முன்னால் வங்கி பணியாளர் லாக்கர் அறைக்குள் சென்று அனைத்து லாக்கர்களும் சரியாக பூட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்து வேறு யாரும் அறைக்குள் இல்லை என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 5வது பகுதி. இது நாமினேஷன் மற்றும் வாடிக்கையாளர் இறந்த பின் செய்யப்படும் கிளைம் செட்டில்மெண்ட் குறித்த முக்கிய பகுதியாகும். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 மற்றும் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் நாமினேஷன் ரூல்ஸ் 1985 பிரிவுகள் 45ZC முதல் 45ZF வரையில் நாமினேஷன் குறித்து கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் நாமினேஷன் பெறப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் வாங்கப்படும் விண்ணப்பத்தில் வாடிக்கையாளரின் கைவிரல் ரேகை பதியப்பட்டிருந்தால் மட்டுமே 2 விட்னஸ் வாங்க வேண்டும். கையெழுத்து இருந்தால் விட்னஸ் தேவையில்லை. நாமினேஷன் குறித்த விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது வாடிக்கையாளர் இறக்கும் பட்சத்தில் செய்யப்படும் கிளைம் செட்டில்மெண்ட் பற்றிய விவரங்களை பார்ப்போம். கிளைம் செட்டில்மெண்ட் குறித்து போர்டு அப்ரூவ்டு பாலிசி இருக்க வேண்டும். கிளைம் செட்டில்மெண்ட் ஆக அளிக்கப்படும் ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில்
15 நாட்களுக்குள் செட்டில்மெண்ட் செய்யப்பட வேண்டும். ஒரு வாடிக்கையாளர் இறந்த பின் அவரது நாமினி அந்த லாக்கரை ஆக்சஸ் செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். இதில் மொத்தம் 3 சினாரியோஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் சினாரியோ, லாக்கர் ஹையரர், லாக்கரை வைத்திருக்கும் வாடிக்கையாளர் ஒரே ஒருவர் என்று முதல் சினாரியோ. அதில் அந்த லாக்கர் ஹையரர் இறந்த பின் அவரது நாமினி வரும் பட்சத்தில் இறந்தவரது டெத் சர்டிபிகேட் மற்றும் நாமினியின் ஐடென்டிட்டி ப்ரூஃப் மற்றும் ஜெனியூனிட்டி குறித்து வங்கி திருப்தி அடைந்தால் அந்த நாமினியை லாக்கரில் உள்ள பொருட்களை எடுத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கலாம். அதற்கு முன் அதில் உள்ள பொருட்களின் விவரங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். உதாரணத்திற்கு, திரு ஏ என்பவர் லாக்கர் வைத்துள்ளார், திரு பி என்பவரை நாமினியாக நியமித்துள்ளார், ஏ என்பவர் இறந்துவிட்டார். இப்பொழுது பி என்பவர் வங்கிக்கு வந்து தான் அந்த ஏ என்பவருடைய நாமினி என்று சொல்லி ஏனுடைய டெத் சர்டிபிகேட் மற்றும் நாமினியினுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் மற்றும் இதர விவரங்களை கொடுக்கிறார். அதனை வங்கி ஆராய்ந்து திருப்தி அடைந்த பின் பி என்பவரை ஏ என்பவரது லாக்கரை திறந்து அதில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கலாம். இரண்டாவது சினாரியோ, ஒரு லாக்கர் 2 பேர்கள் வைத்துள்ளனர். ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து அந்த லாக்கரை ஆபரேட் செய்து வருகிறார். இப்பொழுது அதில் ஏ இறந்து விட்டார், பி என்பவர் இருக்கின்றார். ஏ தனக்கு பின் நாமினியாக சி என்பவரை நியமித்துள்ளார். இந்த சமயத்தில் பி என்பவரும் சி என்பவரும் வங்கிக்கு சென்று இறந்தவரது டெத் சர்டிபிகேட்டை கொடுத்து மற்றும் நாமினியினுடைய ஐடென்டிட்டி மற்றும் இதர ஆவணங்களை கொடுத்து வங்கி அதை ஆராய்ந்து திருப்தி அடைந்த பின் அவர்கள் இருவரையும் லாக்கரில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கலாம். மூன்றாவது சினாரியோ, சர்வைவர்ஷிப் கிளாஸ் என்று ஒன்று இருக்கின்றது. எய்தர் ஆர் சர்வைவர், எனிஒன் ஆர் சர்வைவர், ஃபார்மர் ஆர் சர்வைவர் என்ற முறையில் லாக்கர்கள் ஓபன் செய்யப்பட்டிருந்தால் என்ன செய்வது? எய்தர் ஆர் சர்வைவர் அப்படி என்றால் ஏ அண்ட் பி 2 பேரில் யாராவது ஒருவர் இந்த லாக்கரை ஆபரேட் செய்யலாம். எனிஒன் ஆர் சர்வைவர், மொத்தம் 3 பேர் இருக்கின்றார்கள். ஏ பி சி என்ற 3 பேர் அந்த லாக்கரை ஆபரேட் செய்யும் பொழுது யாராவது ஒருத்தர் அந்த லாக்கரை ஆபரேட் செய்து கொள்ளலாம். ஃபார்மர் ஆர் சர்வைவர் அப்படி என்றால் ஏ அண்ட் பி இருக்கின்றார்கள். ஏ உயிருடன் இருக்கும் வரை ஏ மட்டுமே ஆபரேட் செய்ய வேண்டும். ஏ இறந்த பின் தான் பி ஆபரேட் செய்ய வேண்டும் என்பது ஃபார்மர் ஆர் சர்வைவர் கிளாஸ். இந்த அடிப்படையில் யார் இறக்கின்றார்களோ இந்த சர்வைவர்ஷிப் கிளாஸ் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் மீதி உயிரோடு உள்ள நபருக்கு அந்த லாக்கரை ஆபரேட் செய்ய அனுமதிக்கலாம். சர்வைவர் அல்லது நாமினிக்கு லாக்கரை திறந்து விடுவதற்கு முன்னால் முக்கியமாக 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது, சர்வைவர் அல்லது நாமினியின் ஐடென்டிட்டி ப்ரூஃபை வாங்கி வங்கியை திருப்தி அடைய வேண்டும். வந்திருக்கும் நாமினி உண்மையிலேயே அவர்தானா என்பதை வங்கி உறுதிப்படுத்திய பின்னரே அவருக்கு அந்த லாக்கரை திறக்க அனுமதிக்க வேண்டும். அடுத்தது, உண்மையிலேயே அந்த வாடிக்கையாளர் இறந்துவிட்டாரா என்பதை டெத் சர்டிபிகேட் மற்றும் இதர விவரங்களின் அடிப்படையில் வங்கி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த லாக்கரை நாமினி உபயோகப்படுத்துவதை தடுக்கும் விதமாக கோர்ட் அல்லது வேறு ஏதாவது ஃபோரம் ஆர்டர் அளித்துள்ளதா என்பதையும் வங்கி செக் செய்து கொள்ள வேண்டும். அடுத்த அறிவுரை சட்டப்பூர்வ நுணுக்கமான அறிவுரையாகும். அதாவது, ஒருவர் இறந்த பின் அவரது நாமினி லாக்கரில் உள்ள பொருட்களை எடுத்துச் செல்ல வங்கி அனுமதி அளிக்கும் போது அவரிடம் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல வேண்டும். அதாவது, நாமினி என்பவர் அந்த பொருளுக்கு ட்ரஸ்டியாக மட்டும் செயல்படுகிறார். அந்த சொத்து இறந்தவரின் வாரிசுதாரர்கள் ஏதாவது பாத்தியதை கொண்டாடினால் அதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது என்பதை தெரிவிக்க வேண்டும். ஒரு உதாரணத்தின் மூலம் இதை பார்ப்போம். ஏ என்பவர்
வங்கி லாக்கரை வைத்துள்ளார். அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஏ என்பவர் சி என்பவரை நாமினி செய்துள்ளார். ஏ என்பவர் தற்போது இறந்து விட்டார். சி என்ற நாமினி வங்கிக்கு சென்று அந்த லாக்கரில் உள்ள பொருட்களை தனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போது அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், அந்த வங்கி லாக்கரை வைத்துள்ள வாடிக்கையாளர் மகன்கள் இந்த லாக்கரில் உள்ள பொருட்களை பிற்காலத்தில் பாதியதை ஏதாவது கொண்டாடினால் அதற்கு வங்கி பொறுப்பல்ல, அதற்கு நாமினி ஒத்துழைக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அடுத்தது, நாமினி மைனராக இருக்கும் பட்சத்தில் கார்டியனிடம் லாக்கர் பொருட்களை கொடுக்கும் போது கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து, லாக்கரில் உள்ள பொருட்களை நாமினி எடுத்த பின் லாக்கரில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் தான் எடுத்துவிட்டதாகவும் தற்போது அது காலியாக இருப்பதாகவும் அதை வேறு ஒருவருக்கு வாடகைக்கு விட தனக்கு மறுப்பு ஏதும் இல்லை எனவும் நாமினியிடமிருந்து ஒரு கடிதம் எழுதி வாங்கி பாதுகாக்கப்பட வேண்டும். நாமினேஷன் அல்லது சர்வைவர்ஷிப் கிளாஸ் சரியாக இருக்கும் பொழுது சக்சஷன் சர்டிபிகேட், இண்டெம்னிட்டி அல்லது ஷூரிட்டி ஆகியவற்றை கேட்கக்கூடாது. நாமினேஷன் சரியாக இல்லாத சமயத்தில் மட்டுமே இவைகளை கேட்க வேண்டும். நாமினேஷன் இல்லாத சமயத்தில் சட்டப்பூர்வ வாரிசுதாரர்களுக்கு வங்கியின் போர்டு அப்ரூவ்டு பாலிசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் பணியாளர்கள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக, லாக்கரை க்ளோஸ் செய்து அதில் உள்ள பொருட்களை டிஸ்சார்ஜ் செய்வது எப்படி என்பதை குறித்து ரிசர்வ் வங்கி சொல்லியுள்ள அறிவுரைகளை பார்ப்போம். ஒரு லாக்கரை எப்பொழுது பிரேக் ஓபன் செய்யலாம்? 1. வாடிக்கையாளர் சாவியை தொலைத்து விட்டால் அவரது செலவில் பிரேக் ஓபன் செய்யலாம். 2. அரசின் அமலாக்க நிறுவனங்கள் கோர்ட் உத்தரவின் பேரில் செய்யலாம். 3. வங்கி வாடிக்கையாளருடன் ஏற்படுத்திக் கொண்ட அக்ரிமெண்ட் அடிப்படையில் வாடிக்கையாளர் செயல்படாத போது பிரேக் ஓபன் செய்யலாம். இதற்கு வங்கியின் போர்டு அப்ரூவ்டு பாலிசி மற்றும் ஸ்டாண்டிங் ஆபரேட்டர் ப்ரொசீஜரின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். பிரேக் ஓபன் ஆத்தரைஸ்டு டெக்னீஷியன் வாயிலாகவே செய்யப்பட வேண்டும். அதற்கு முன்னர் அந்த வாடிக்கையாளரையும் சாவி தொலைந்து போன விவரத்தையும் வாடிக்கையாளர் கடிதத்துடன் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். லாக்கரை பிரேக் ஓபன் செய்யும் போது வாடிக்கையாளர் வங்கி அலுவலர் உடனிருந்த செய்ய வேண்டும். பக்கத்தில் உள்ள லாக்கர்களுக்கு சேதம் ஏற்படாமலும் அந்த லாக்கரில் உள்ள பொருட்கள் வேறு யாருக்கும் தெரியாமலும் செயல்பட வேண்டும். அடுத்து, அமலாக்கத்துறையினர் கோர்ட் உத்தரவின்படி வரும் பட்சத்தில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 3 ஆண்டுகள் வாடகை கட்டாத போது பிரேக் ஓபன் செய்யலாம். அதற்கு முன்னர் அது குறித்து வாடிக்கையாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த தகவல் லெட்டர், SMS மற்றும் இமெயில் மூலமாக தெரிவிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அனுப்பப்படும் லெட்டர் திரும்பி வரும் பட்சத்தில் 2 நாளிதழ்களில், அதாவது தமிழ் 1, ஆங்கிலம் 1 ஆகிய நாளிதழ்களில் இது குறித்து விளம்பரம் செய்யப்பட வேண்டும். அதன் பின் பிரேக் ஓபன் செய்யும் போது அதை வீடியோ எடுத்து பாதுகாக்க வேண்டும். பிரேக் ஓபன் செய்த பின் லாக்கரில் உள்ள பொருட்களை சீல்டு கவரில் வாடிக்கையாளர் கேட்கும் வரை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். வாடிக்கையாளர் தொடர்ந்து வாடகை கட்டி கொண்டு வருகிறார். ஆனால் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக லாக்கர் ஆபரேட் செய்யப்படவில்லை. அதே சமயத்தில் வாடிக்கையாளரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த லாக்கரை
பிரேக் ஓபன் செய்து அதில் உள்ள பொருட்களை நாமினிக்கோ அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கோ அளிக்கலாம். இது குறித்து லாக்கர் அக்ரிமெண்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததாக 7வது பகுதி லாக்கர் ஆபரேஷனில் வங்கியின் பொறுப்புகள் குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது. லாக்கரில் உள்ள பொருட்கள் காணாமல் போனாலோ அல்லது பாதிப்பு ஏற்பட்டாலோ வங்கியின் பொறுப்பு என்ன என்பது குறித்து போர்டு அப்ரூவ்டு பாலிசி இருக்க வேண்டும். இயற்கை பேரிடர்களான நிலநடுக்கம், வெள்ளம், புயல், இடி போன்றவற்றால் லாக்கரில் உள்ள பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் வங்கி பொறுப்பு அல்ல என RBI அறிவுறுத்தியுள்ளது. நெருப்பு, திருட்டு, பில்டிங் இடிந்து விழுதல் அல்லது பணியாளரால் செய்யப்படும் ஃப்ராட் போன்றவற்றால் லாக்கரில் உள்ள பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ஆண்டு வாடகையில் 100 மடங்கு வாடிக்கையாளர்களுக்கு வங்கி இழப்பீடு வழங்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு ஆண்டு வாடகை 1000 ரூபாய் என்றால் அதனுடைய 100 மடங்கு வாடிக்கையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக 8வது பகுதி மற்றும் இறுதி பகுதி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் குறித்ததாக அமைந்துள்ளது. போர்டு ஒப்புதலின் அடிப்படையில் பிரான்ச் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வேண்டும். காரணம், நெருப்பு, திருட்டு மற்றும் ஃப்ராட் போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு 100 மடங்கு வாடிக்கையாளருக்கு அளிக்க வேண்டி இருப்பதால் வங்கி இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என RBI அறிவுறுத்தியுள்ளது. அடுத்ததாக, லாக்கரில் உள்ள பொருட்கள் குறித்து வங்கிக்கு தெரியாததால் வங்கியால் அதற்கு இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது என்பதை லாக்கர் அக்ரிமெண்டில் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். மேலும் லாக்கரில் உள்ள பொருட்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாடிக்கையாளருக்கு எந்தவித இன்சூரன்ஸும் அளிக்கக்கூடாது. மேற்காணும் அறிவுரைகளை வங்கி தனது வெப்சைட் வாயிலாக வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதுவரை நாம் பார்த்த இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிவுரைகளை பணியாளர்கள் அனைவரும் கவனமாக தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் செயலாற்றினால் மட்டுமே லாக்கர் குறித்த நமது சேவையினை சிறப்பாக அளிக்க முடியும். நன்றி, வணக்கம்.